ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் அரிசி மாவு தயாரிக்கிறது எப்படிங்கிற வீடியோ தான் போட போகிறேன். நீங்கள் பச்சரிசி எடுத்து நல்லா 3 தடவை அலாசிட்டு அதை ஒரு துணி விரித்து நீங்கள் அந்த ஈரமாக இருக்கிற அரிசியை காய போடுங்க. வீட்டிலேயே கூட காய போடலாம், அதிக வெயில் தேவைப்படாது. நம்மளுக்கு நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு வடைச்சட்டியில் வெறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா எப்போவுமே அது பச்சை மாவாக கொண்டு வரப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி வைக்கும்போது அது கெட்டு போகாது. அதுக்காக தான். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹையில் வைக்கும்போது மாவு அடிப்பிடிக்கும், சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மாவு. இப்போ நம்ம இது இந்த மாதிரி மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சூடோடையே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா மாவு தண்ணி விடும். ஸோ அண்டாவோட மூடி அந்த மாதிரி பெரிய தட்டில் போட்டு இதை நம்ம ஆற விடணும். இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து கூட நம்ம ஆற விட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது 1 மாதம் வரைக்கும் மாவு கெடாமல் இருக்கும். ஸோ லைட்டாக உப்பு கூட போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாவை நீங்கள் புட்டுக்கு, இடியாப்பத்துக்கு, கொழுக்கட்டைக்கு, அரிசி சம்மந்தப்பட்ட எல்லா ரெசிபி தயாரிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நிறைய போடும்போது வீடு ஃபுல்லாக பரவறக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது பச்சை வாசனை போடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அதிகமாக சூடு பண்ண வேண்டாம். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு துணி வச்சு மூடி வச்சுருங்க. இறுக்கி கட்டி வச்சுருங்க. அப்போ கெடாமல் இருக்கும். இல்லைன்னா அதோட கண்டெய்னர் இருக்கும், ஏர் டைட் கண்டெய்னர், அதில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மாவு ரொம்ப நாளைக்கு கெடாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு டிப்ஸோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பவர் கேம்ப்ஸ். நன்றி, வணக்கம்.